லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். நார்த் ஃபேஸிங், சவுத் ஃபேஸிங் 2 வரைபடங்கள் ஒரே நேரத்தில் நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க. ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எப்போவுமே ஒரு தகவல் சொல்லுவோம். என்னன்னாக்கா, வீட்டினுடைய வடகிழக்கு மூலையில், ஈசான மூலையில் முன்னோர்கள் வருகின்ற வேலை, அதாவது 21ஆம் தேதி தான் மகாலயபட்சம் ஆரம்பிக்குது. 6/10 தான் மகாலயபட்சம் முடிவடையுது, அமாவாசை அன்னைக்கு முடிவடையுது. இந்த 15 நாட்களில் நம்ம வீட்டில் ஈசான மூலையில் குபேர விளக்கு அல்லது கிழக்கு பார்த்து வடக்கு பார்த்து விளக்கு ஏற்றுங்க. முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து நம்ம வீட்டுக்கு வருவதாக ஐதீகம். நம்ம கொடுக்கும் தர்ப்பணமும் திதியும் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வாங்க. அதனால் வீட்டினுடைய வடகிழக்கு மூலையில் விளக்கு ஏற்றி வைத்து சுத்தபத்தமாக வைத்து கொள்ளுங்கள் வீட்டை. மற்றும் மொட்டை மாடியில் கன்னி மூலையில் தென்மேற்கு மூலையில் காலையில் எழுந்துச்சு கொஞ்சோண்டு எள் எடுத்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுங்க. இது தாய் தகப்பனார் இல்லாதவங்க தான் செய்யணும். இப்போ வரைபடத்தை பார்ப்போம். சவுத் ஃபேஸிங்கில் 27 அடி 1.5 அங்குலத்துக்கு 37 அடி உள்ள அருமையான 1, 2, 3, 4 பெட்ரூம் உள்ள நல்ல வரைபடம். ஸோ இதில் தெற்க பார்த்ததில் கன்னி மூலை, அக்னி மூலை முன்புறத்திலும், ஈசான மூலை வாயுமூலை பின்புறத்திலும் வரும். ஈசான மூலையில் போர்வெல், மழைநீர் சேகரிப்பு, சம்பு இவை 3ம் ஈசான மூலையில் இருக்க வேண்டும். வாயு மூலையில் செப்டி டேங்க் வடக்கு பக்கமும் இருக்கலாம், மேற்கு பக்கத்திலும் இருக்கலாம். கன்னி மூலையில் மொட்டை மாடியில் வாட்டர் டேங்க் உயரமாக இருக்கணும். பேசிக் ஃபார்முலா ஆஃப் த 5G 5 கோல்டன் ரூல் 3, 4, 5, 5 4C 4 கார்னர்களை பற்றி பார்ப்பது. இப்போ வீட்டுக்குள்ளே நம்ம போகலாம். இதுதான் ரோடு, இதுதான் படி, இதுக்கு உள்ளே தான் நம்ம உள்ளே என்ட்ரி ஆகிறோம். ஸோ வெராண்டா 6:30க்கு ஏற்ற மாடிப்படி இதில் வாய்ப்பு இருந்தால் திருப்பிடலாம். இதில் வெளியே பால்கனி மாதிரி திரும்பிடும். ஹால் 8:30க்கு 15:45. ஸோ ஈசான மூலையில் ஒரு பெட்ரூம், வாயு மூலையில் ஒரு பெட்ரூம், 11க்கு 10 ஒரு பெட்ரூம், 10க்கு 10 ஒரு பெட்ரூம், டாய்லெட்டு, வென்டிலேட்டர். அதுக்கப்புறம் இங்கே ஒரு பெட்ரூம் 8க்கு 10. ஸோ இங்கெல்லாம் ஜன்னல் இருக்குங்க. இது கோடு போட்டிருக்கிறதுலாம் ஜன்னல். அதுக்கப்புறம் கன்னி மூலை சார்ந்ததில் பூஜை அறை இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். 4:45க்கு 5. அப்புறம் 10க்கு 8 ஒரு பெட்ரூம். கிச்சன் அக்னி மூலையில் 8க்கு 8.15. அப்புறம் டைனிங் 8க்கு 8.15. அதுக்கப்புறம் சர்வீஸ், ஓடிஎஸ், டாய்லெட் தனியாக, பாத்ரூம் தனியாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஹாலுக்கு வென்டிலேஷன் இந்த இடத்துல தான் ஜன்னல் கொடுத்துருக்கோம். இது 1, 2, 3, 4 பெட்ரூம் இருக்கிற மாதிரியான ஒரு நல்ல அமைப்பு, பூஜை அறையோடு கொண்டது. இது யாருக்கு எல்லாம் பொருந்தும்? ரிஷபராசி, கன்னிராசி, மகர ராசிக்காரர்களுக்கும் 9ஆம் தேதி, 18ஆம் தேதி, 27ஆம் தேதி பிறந்தவர்களுக்கும் இந்த தெற்கு திசை மனை, வீடு, தொழிற்சாலை, கடை யோகத்தை கொடுக்கும். தெற்கு பார்த்த வீடு கட்டுறவங்க அறுபடை வீடுகளில் முருகப்பெருமானை கண்டிப்பாக ஒரு முறையாவது வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது போய் தரிசனம் செய்துட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு மேன்மேலும் ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். மகர ராசிக்கு 7 நடந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் ரிஷப ராசிக்கு அஷ்டமத சனி, கண்ட சனி முடிஞ்சிருச்சு. கன்னி ராசிக்கு இப்போ தான் குரு 5ல் வந்திருக்கிறாரு. அப்போது நீங்கள் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த வரைபடத்தினுடைய அளவை சிதம்பர பதத்தில் வகுத்தமையானால் கிடைப்பது 125 குழி. பசுமனை அருமையானது. இரட்டை குழந்தை கிடைக்கும். ஆண் குழந்தை 1, பெண் குழந்தை 1. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக பசுமனையை வைத்து வீடு கட்டுங்கள். என்கிட்ட நிறைய அன்பர்கள் பசுமனையை வச்சு கொடுங்க சார். ஒரு சிலருக்கு பொருந்தது, ஒரு சிலருக்கு பொருந்தலை. அதற்கு ஏற்றாற்போல் நிலம் வாங்கி பசுமனையை வச்சு தேர்ந்தெடுத்து வீடு கட்டுங்க. 75 ஆண்டுகள் இந்த கட்டிடம் நலமாக, சேமமாக, செல்வ செழிப்பாக, ஆரோக்கியமாக இருக்கும். வயது பொருத்தம் தான் இந்த 75. இப்போ இந்த வரைபடம் பார்த்துருக்குறோம். இந்த வரைபடத்தில் வெளி அளவு பார்த்தீங்கன்னாக்கா 27 1/2க்கு 37 வாஸ்து அளவு, வெளி அளவு. அதுக்கப்புறம் உள்ளளவு 11க்கு 10, 10க்கு 10, 8:30க்கு 15. இந்த இன்னர் அளவும் அவுட்டர் அளவும் சரியாக இருக்கணும். குழி கணக்கு பார்த்தீங்கன்னா 125 குழி. இதில் 9 பொருத்தம் வரும். 11 பொருத்தத்தில் நான் 2 தான் காமிக்கிறேன். வரிசையாக காமிக்கிறதுக்கு நேரம் இல்லை. 125 குழிக்கு உண்டானது நான் ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கேன். உங்கள் ஜாதக அமைப்புக்கு இந்த ராசிக்கு பொருந்தும்னு சொல்கிற மாதிரி உங்கள் லக்னத்துக்கு எது பொருந்துமோ அதன்படி செயல்படலாம். 4 மூலைகளை பற்றி பார்ப்பது. நான் இந்த 5மே சரியாக விளக்கத்தோடு நான் எப்போவுமே கொடுத்துக்கிட்டே வரேன். உங்களுக்கு இது மாதிரி வரைபடம் தேவைப்பட்டால் 2 நம்பர்கள் 9344100694 995216670
இரு நம்பர்களில் நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்பி தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி தான் நாங்கள் வரைபடம் அமைச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இப்போது சவுத்து பார்த்துருக்கோம். இப்போ நார்த்து வரைபடத்தை பார்ப்போம். இப்போ நார்த்து ஃபேஸிங்கில் 2BHK உள்ள அருமையான வரைபடம். குழி பார்த்திங்கன்னா 65 குழிங்க. ஸோ நார்த்து ஃபேஸிங் யாருக்கு எல்லாம் பொருந்தும்? கடகராசி, விருச்சிக ராசி, மீனராசிக்காரர்களுக்கும் 5/14/23 பிறந்தவர்களுக்கும் யோகம். இது நிறைய சொல்லிக்கிட்டே வர்றோம். ஒரு சில நண்பர்கள் சார் நான் 1 பிறந்திருக்கிறேன், மேஷராசி, எனக்கு வடக்கு திசையை வச்சு கட்டலாமா அப்படின்னு கேட்குறாங்க. வடக்கு திசை வச்சு கட்டலாம். மேஷராசியாக இருந்தால் உங்களுடைய ஜாதகத்தில் புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் மேஷராசிக்காரர்களும் வடக்கு திசையை வச்சு கட்டலாம். நுணுக்கமான ஒரு செய்தி, நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கான்னு பாருங்கள், வடக்கு திசையை வச்சு கட்டலாம். இப்போ வடக்கு வரைபடம் நார்த் ஃபேஸிங்கு. ஸோ திஸ் இஸ் நார்த் ஈஸ்ட்டு, நார்த் வெஸ்ட்டு, சவுத் வெஸ்ட்டு, சவுத் ஈஸ்ட்டு. ஸோ ஈசான மூலையில் போர்வெல், மழைநீர் சேகரிப்பு சம்பு இவை மூன்றும் ஈசான மூலையில் இருக்க வேண்டும். செப்டி டேங்க் வாயு மூலையிலையும், கன்னி மூலையில் மொட்டை மாடியில் வாட்டர் டேங்க் இருக்கணும். 5G பார்த்துட்டோம். 4Cங்கிறது 4 மூலைகளை பற்றி பார்ப்பது. கடகராசி, விருச்சிக ராசி, மீனராசிக்காரர்களுக்கும் 5/14/23 பிறந்தவர்களுக்கும் வடக்கு திசை யோகம். இப்போ உள்ள என்ட்ரி தலைவாசல் மெயின் டோர் உச்சஸ்தானமாகிய வடகிழக்கு மூலையில் வச்சுருக்கோம். 8:30க்கு 16. அக்னி மூலையில் 8:30க்கு 10 கிச்சன் வச்சுருக்கேன். கன்னி மூலையில் 10க்கு 16 ஒரு பெட்ரூமும், வாயு மூலையில் 4:15க்கு 6:30 ஒரு டாய்லெட்டு. மேலும் தேவைப்பட்டால் மாடிப்படிக்கு கீழே ஒரு டாய்லெட் தாராளமாக போட்டுக்கொள்ளலாம். இது 73 குழி கருடமனை. 71 வருடங்கள் வயது பொருத்தத்தில் நலமாக சேமமாக இருப்பீங்க. 21/9 6/10 வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக மகாலயபட்சம் நடந்துக்கிட்டே இருக்குது. வீட்டினுடைய ஈசான மூலைங்கிறதுல இந்த இடத்துல விளக்கு ஏற்றுங்க. கன்னி மூலையில் மொட்டை மாடியில் தினமும் மாலை, அதாவது காலையில் வெள்ளனை எழுந்துச்சி போய் கணவன் மனைவி அப்பா அம்மா இல்லாதவங்க மாத்திரம் கன்னி மூலையில் கொஞ்சோண்டு எடுத்து இந்த வழியாக உங்கள் முன்னோர்களை நினச்சி விடுங்க. நாங்கள் டிராயிங்ஸ் இன்னர் அவுட்டர் குழிக்கணக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கார்னர் இந்த 5மே பார்த்து வரைபடம் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். தேவைப்படுறவங்க இங்கே கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், வாட்ஸ்அப் அனுப்பி வைங்க. ஸோ இது நாங்கள் டிராயிங் சரி பார்க்குறதும் உண்டு. அடியன் இருக்கின்றது மதுரையில் இருக்கேன். ஸோ தேவைப்பட்டால் வரலாம், இல்லைன்னா நீங்கள் டிராயிங் அனுப்பி வச்சு வாட்ஸ்அப்பில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போங்க. பெரிய கோவில்கள் மூடி இருக்குது. வீட்டிலேயே பெருமாளையும் வழிபாடு பண்ணிக்கோங்க. டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கங்க. கொரோனா இப்போ தான் முடிஞ்சுக்கிட்டே இருக்குது. அடியன் இந்த வரைபடங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு தேவைப்படுறவங்க எனக்கு அணுகலாம். வாஸ்துள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான வரைபடத்துடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.